Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 1 அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஓகேவா? ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைமிங். ஓகேவா? ஸோ ப்ராப்பரான டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் எப்போ வர சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு ½ an hour பிஃபோரே நீங்கள் காலேஜுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் பேசி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா எப்போ உங்களோட எக்ஸ்டர்னல் வெளியே அவங்களுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகிறாங்களோ அது வரைக்குமே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி அவங்க 3 o'clock வரைக்கும் இருக்கலாம், இல்லை 5 o'clock மேலே கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்றபடி என்ன அப்படின்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டே 1க்கு வர எக்ஸ்டர்னல் டே 2க்கு வர மாட்டாங்க. மேபி உங்கள் காலேஜுக்கு ஒரு 4 எக்ஸ்டர்னல் வருவாங்க. அந்த 4 எக்ஸ்டர்னலுமே எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வரவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா செகண்ட் டே வர மாட்டாங்க. மேபி உங்களுக்கு காலேஜுக்குள்ளே வர எக்ஸ்டர்னலே மாற்றி விடலாம், இல்லை வேறு எக்ஸ்டர்னலும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் விஷயம் முக்கியமானது அப்படின்னா ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். ஓகேவா? மென்ஸாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, உங்கள் காலேஜில் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அந்த ப்ராப்பர் ட்ரெஸ் கோடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெகுலராக இல்லை அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அன்றைக்கி ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்மளையே டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்னென்னா நமக்குமே என்ன அப்படின்னா காலேஜ் சைட்லேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் ட்ரெஸ் கோட் அண்ட் டைமிங்கில் ரொம்பவே நீங்கள் ப்ராப்பராக இருக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். தேர்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லன்ச் அண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ நிறைய பேர் லன்ச் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பட் ஆனால் அங்கே நீங்கள் கேன்டீன் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கேம்பஸ் விட்டு வெளியே போய் நீங்கள் லன்ச் இது பண்ணுறதுக்கெலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெர்மிஷனே கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்கள் கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் லன்ச் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் சாப்பிட்ருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு வெளியே இந்த மாதிரி மாற்றி தான் இருக்குமே தவிர்த்து ப்ராப்பராக எல்லாருக்கும் ஈவனாக லன்ச் டைம் அப்படின்னு ஒன்று அன்றைக்கி பெருசாக விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒருவேளை நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன செஞ்சுருங்க அப்படின்னா உங்கள் லன்ச் எடுத்துக்கோங்க. அப்படி ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் உங்கள் ஒர்க் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 2 புது ஸ்டிக் ஃபைல் நீங்கள் கேரி பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்று லெவல் 1க்கு, இன்னொன்று லெவல் 2க்கு. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னல்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ என்ன சொல்லுவாங்க காலேஜில் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய அந்த லெசன் பிளான் A4 ஷீட்ஸ் இருக்குல்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிக் ஃபைலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 2 ஸ்டிக் ஃபைல் கேரி பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ப்ரியராகவே 2 ஸ்டிக் ஃபைல் எக்ஸ்ட்ரா வேணால் இன்னும் 1 கூட அடிஷ்னலுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஸ்டிக் ஃபைல் மறக்காமல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ். ஓகேவா? உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ் டே 1 நீங்கள் டெமோ கமிஷனுக்கு நீங்கள் என்ன லெசன் எடுக்க போகிறீங்களோ அதை மட்டுமே நீங்கள் கேரி பண்ணிவிட்டு டே 1 அன்றைக்கி போனீங்கன்னா போதுமானது. நீங்கள் உங்களோட ஓவரால் டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் காலேஜில் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் மட்டுமே நீங்கள் அதை கொண்டு போனால் போதுமானது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஒர்க்கிங் மாடல் நீங்கள் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி காம்பேக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த தெர்மோகோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது அவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஒர்க்கிங் மாடல் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குதோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ
கேரி பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குதோ, ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து மார்னிங் டு ஈவினிங் தயவு செஞ்சு யாருமே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா கட்டாயம் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம் போக நீங்கள் வந்து உங்கள் டெமோக்கு நீங்கள் உட்காந்துருக்கிறப்பையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெமோ கிளாஸ்க்குள்ளே இருக்கிறப்பையாக இருக்கட்டும், உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. 7th முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, Day 1 அண்ட் Day 2 2 நாளுமே உங்கள் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களோட கேரி பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் காலேஜில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களே உங்களுக்கு தேவைப்படுறப்ப வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அப்படி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் 2 நாளுமே என்னென்னா உங்கள் ரெக்கார்டை வந்து என்ன செய்யணும்னா கொண்டு போகணும். நீங்கள் ரெக்கார்ட் ஃபைனல் டே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து சைன் இருக்கா அப்படின்றத முக்கியமாக பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா Day 1 அன்னைக்கும் சரி Day 2 அன்னைக்கும் சரி நீங்கள் அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணணும் கட்டாயம். ஸோ அது வந்து மறந்துடாமல் என்ன செய்யுங்க அப்படின்னா சைன் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் தான் ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா முக்கியமான. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர வீடியோவில் Day 2 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.